வணக்கம். நாம் எல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் 2025 இப்போ பார்லிமெண்ட்ல தாக்கலாய் அது லாவா மாறி இருக்கு. இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட் 11ஆம் தேதி நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஹானரபிள் டாக்டர் மன்சுக் மண்டாவியா இதை லோக்சபால தாக்கல் பண்ணாரு. அடுத்த நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அந்த பில் ராஜ்சபால பாஸ் ஆகி லாவா மாறி இருக்கு. National Sports Governance Bill 2025 and the National Anti-Doping Amendment Bill 2025 are now open for combined discussion. I'll now Dr. Mansukh Badia to move that bill be passed. I move the bill be passed. Motion moved that bill be passed. The question is that the bill be passed. Those in favor will please say aye. Those against will please say no. I think ayes have it, ayes have it, ayes have it. The bill is passed. நம்மளோட ரெண்டு பார்லிமெண்ட்லயே பாஸ் ஆன அந்த பில் இப்ப லாவா மாறி இன்னொரு டெவலப்மெண்டா நம்மளோட ஹானரபிள் பிரசிடென்ட் அவங்க கிட்ட அப்ரூவலுக்கு போய் அதுவும் அப்ரூவ் ஆகி இப்போ ஆகஸ்ட் 18ஆம் தேதி கெசட்லயும் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதாவது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் 2025 இப்போ சட்டமா மாறிடுச்சு. அந்த சட்டத்தில் இருக்கிற எல்லா சாதகம் பாதகம் அம்சத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் ஆக்ட், இன் ஷார்ட்டா என்எஸ்ஜி ஆக்ட் 2025, இந்த சட்டம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்றத சாப்டர் 1லயே சொல்லியிருக்காங்க. இந்த என்எஸ்ஜி ஆக்ட் 2025 அஃபிலியேட்டட் யூனிட்னு சொல்லப்படுற நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி, நேஷனல் பாரா ஒலிம்பிக் கமிட்டி, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்ஸ், ரீஜனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன், அதுக்கு கீழே இருக்கிற அஃபிலியேட்டட் ஸ்டேட் பாடிஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பாடிஸ்க்கும் இது பொருந்தோன்றது சொல்லியிருக்காங்க. இந்த என்எஸ்ஜி ஆக்ட் 2025ல நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டு அப்படின்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டில் சென்ட்ரல் கவர்மெண்டால அப்பாயிண்ட் செய்யப்பட்டவர் சேர்பர்சனாகவும் அதுக்கு கீழே சில மெம்பர்ஸும் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல, ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ்ல, ஸ்போர்ட்ஸ் லால பிளஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வைடான எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க விளையாடும் போது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு வாங்கின பீப்புள்ஸா இருப்பாங்க. இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டுடைய ஹெட் ஆஃபீஸ் டெல்லியிலையும் அதோட பிரான்ச் ஆஃபீஸ் பரவலா இந்தியாவுடைய மற்ற ஸ்டேட்ஸ்லயும் இருக்கும். எந்த ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனோ இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்கிற அவங்களுடைய ஸ்டேட் அஃபிலியேட்டட் யூனிட்ஸ் ரெகக்னைசேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன், அவங்க ஏதாவது தப்பு பண்ணா சஸ்பெண்ட் பண்றது இல்லாட்டி அவங்க ரெகக்னைசேஷனை கேன்சல் பண்றது எல்லாமே இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டு பண்ணும். அதே மாதிரி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாடி இல்லாட்டி அவங்க கிட்ட அஃபிலியேட்டட் ஆயிருக்கிற ஸ்டேட் பாடிஸ் இவங்களுக்கு அடாக் கமிட்டி போடக்கூடிய அதிகாரம் இந்த போர்டு கிட்ட இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனோட மெம்பர்ஸும் பணம் முறைகேடுல ஈடுபட்டாங்கன்னா அந்த புகாரை விசாரிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரமும் இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டுக்கு உண்டு. விளையாட்டு சங்கங்கள்ல ஒரு சாராரே மறுபடியும் பதவியில் வரணுன்றதுக்காக நிறைய தேர்தல் முறைகேடுல நடந்துகிட்டு இருக்காங்க. அது நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் செக் வைக்கிற விதமா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலெக்ஷன் பேனல் அப்படின்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் தேசிய மற்றும் மாநில விளையாட்டு சங்கங்கள் தங்களுடைய தேர்தலை நடத்தும் போது இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலெக்ஷன் பேனல்ல இருந்து ஒரு மெம்பரை அப்சர்வரா கூப்பிட வேண்டியது இருக்கும். அந்த எலெக்ஷன் பேனல்ல ரிட்டையர்டு சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், எலெக்ஷன் கமிஷனர் இல்லாட்டி டெப்டி எலெக்ஷன் கமிஷனர், ரிட்டையர்டு ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இல்லாட்டி சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரா இருந்து ரிட்டையர் ஆனவங்க மெம்பரா இருப்பாங்க. 1951 பீப்புள்ஸ் ஆக்ட் நல்லா தெரிஞ்சவங்க இந்த எலெக்ஷன் அப்சர்வரா இருந்தா எலெக்ஷன் முறைகேடுகள் பெருமளவு குறையுன்றதை நம்ம நம்பலாம். விளையாட்டு சங்கங்கள்ல நடக்கிற எலெக்ஷன் உட்பட எல்லா டைப் ஆஃப் முறைகேடுகளையும் சுட்டிக்காட்டி நியாயம் வாங்குறதுக்கு இது வரைக்கும் காமன் சிவில் கோர்ட்டை தான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப புதுசா விளையாட்டு சங்கங்கள் மேல வர புகார்களை விசாரிக்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாவே நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபுனல் என்ற ஒரு அமைப்பை உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரிபுனலோட சேர்பர்சனா ரிட்டையர்டு இல்லாட்டி பிரசன்ட்ல இருக்கிற சுப்ரீம் கோர்ட் இல்லாட்டி ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. அந்த சேர்பர்சனுக்கு கீழே 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸும் லாவும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த ட்ரிபுனலோட நோக்கமே தங்ககிட்ட ஃபைல் ஆகிற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் இண்டிபெண்டாகவும் ஸ்பீடாகவும் அதே நேரத்தில் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் டிஸ்போஸ் பண்ணி அதுக்கான நியாயத்தை வழங்குறதா இருக்கும். இது ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிபுனல். ஒன்ஸ் இது தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா நீங்க அதோட அப்பீலுக்கு நீங்க ஹைகோர்ட் கூட போக முடியாது, டைரக்டா சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் போக முடியும். இந்த ட்ரிபுனலுக்கு ஒரு ஹைகோர்ட் சிவில் பெஞ்சோடைய அதிகாரத்துக்கு ஈக்குவலண்டான அதிகாரம் இருக்கும். அதாவது ட்ரிபுனல் எந்த பர்சன்ஸ்க்கும் சம்மன் கொடுத்து வர வைக்கலாம், டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணலாம், எவிடன்ஸை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம், விட்னஸை எக்ஸாமின் பண்ணலாம், ஸ்டே ஆர்டர் கொடுக்கலாம், இல்லாட்டி அந்த புகார்ல முகாந்திரம் இல்லைன்னா டிஸ்மிஸும் பண்ணலாம்.
இந்த ட்ரிபியூனல் கொடுக்குற ஜட்மெண்ட்டுக்கு நீங்க அப்பீல் போறதா இருந்தா 30 டேஸ்க்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் போய் அப்பீல் பண்ண முடியும். எந்த ஒரு விளையாட்டு சங்கத்திலையும் யார் யாரெல்லாம் ஆஃபீஸ் பேரர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில பதவிக்கு வரலான்றதையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று, அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். நாமினேஷன் ஃபைல் பண்ற லாஸ்ட் நாள் அன்னைக்கு அவருடைய வயசு 25க்கு மேலேயும் 75க்கு கீழேயும் இருக்கணும். இதுக்கு முன்னாடி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கோட் 2011ல மேக்ஸிமம் ஏஜ் வந்து 17 வச்சிருந்தாங்க. இப்போ அதை 75ன்னு மாத்திருக்காங்க. நாமினேஷன் ஃபார்ம்ல ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கிற மெம்பர், ஒரு ப்ரொபோசர், ஒரு செகண்டர் அப்படின்னு 2 பேர் சைன் பண்ணியிருக்கணும். ரொம்ப முக்கியமா நாமினேஷன் ஃபைல் பண்றவர் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாருன்னா அவர் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல என்ஓசின்னு சொல்லப்படுற தடையில்லா சான்றிதழை சப்மிட் பண்ணணும். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட டோட்டல் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் 15 தாண்டாம இருக்கணும். அந்த 15 பேர்ல 2 பேர் கண்டிப்பாக அவுட்ஸ்டாண்டிங் மெரிட்டோட இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கணும். அப்புறம் 4 மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஃபீமேல் இருக்கணும். ஆஃபீஸ் பேரர்ஸ் எத்தனை வருஷம் தொடர்ந்து பதவியில் இருக்கலான்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு மெம்பரும் மேக்ஸிமம் கண்டினியூஸா 3 டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஒரு டேர்ம்ன்றது மற்ற ஸ்டேட்ல 4 இயர்ஸ், நம்ம ஸ்டேட்ல 3 இயர்ஸ். அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 3 டேர்ம்ஸ் கண்டினியூஸ்னா 9 வருஷம் வரைக்கும் கண்டினியூஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேர்ம் 3 வருஷம் கூலிங் பீரியட் விட்டே ஆகணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில்லுன்றது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கும் அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட் அசோசியேஷனுக்கும் அதுக்கும் கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனுக்கும் பொருந்தும். இந்த வீடியோல கூடுமான வரைக்கும் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏதாவது டாபிக் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா பார்ட் 2ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி, வணக்கம்.